அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம 10th ஜியாகிரஃபியில் இருக்கக்கூடிய சாலை போக்குவரத்தில் ஒரு 5 பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுங்க. அந்த 5 பாயிண்ட்டையும் நான் சொல்லிடுறேன். நல்லா கவனமாக குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க. மிக மிக முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ இதிலேருந்து ஒரு வினா சில கொஸ்டின் பேப்பரில் நமக்கு கேட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்காங்க. இந்த தேசிய நெடுஞ்சாலைகளை மேம்படுத்துகிறதும் பராமரிக்கிறதும் யாரோட பொறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்திய அரசோட தரைவழி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் தான் அதுக்கு பொறுப்புங்க. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட்டு, இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம், அதாவது NHAI அப்படின்னு சொல்லுவோம். நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் 1995 நிறுவப்பட்டதுங்க. இது ஒரு அட்டானமஸ் பாடி, சரியாங்க. இதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதை அடிக்கடி கேட்குறாங்க. அதாவது இந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் எப்போது நிறுவப்பட்டதுன்னு அடிக்கடி கேட்குறாங்க, சரியாங்க. 1995 நிறுவப்பட்டது. அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்தியாவினுடைய மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எதுன்னு கேட்பாங்க. அந்த மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எங்கேருந்து எங்கே வரைக்கும் போகுது, சரியாங்க, எத்தனை கிலோமீட்டர் போகுது, இது ரொம்ப முக்கியமானது. அப்போ மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை அப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது மிக நீளமான அப்படின்னா அதிக தொலைவு நம்ம 4 தான் போவோம். அப்போ 4 அப்படின்னு வரணும், சரியாங்க. அப்போ NH44 தான் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை. இந்த NH44 எங்கேருந்து எங்கே வரைக்கும், காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும், சரியாங்க. காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஸ்ரீநகர்லேருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி வரைக்கும் 4076 கிலோமீட்டர் நீளத்துக்கு என்னதுங்க இது இருக்குது, பார்த்து வச்சுக்கோங்க. இது மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை. அடுத்தது பாருங்கள், குறைவான நீளம் கொண்ட தேசிய நெடுஞ்சாலை அப்படின்றது 47A, சரியாங்க. அப்போ 47A அப்படின்றத நீங்கள் பஸ்ஸு நம்பர் மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறணும். இது எங்கேருந்து எங்கே வரைக்கும் போதும், எர்ணாகுளத்துலேருந்து கொச்சின் துறைமுகம், அதாவது வெலிங்டன் தீவு வரைக்கும் போகுது. எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னா 6 கிலோமீட்டர் தொலைவுக்கு போகுது. அப்போ 4076 கிலோமீட்டர்னால் மிக நீளமானது. சிம்பிளாக 6 கிலோமீட்டர் அப்படின்னா மிக குறைவான நீளம் கொண்ட தேசிய நெடுஞ்சாலை, சரியாங்க. கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ சொன்ன 4 பாயிண்ட்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. அடிக்கடி இந்த பகுதியிலேருந்து கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்குது. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.